ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நோன்பு திறக்கிற நேரத்தில் சில்லுன்னு டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி ஒரு கடல் பாசி ரெசிபி தாங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு தாங்க இந்த கடல் பாசி செய்ய போகிறோம். தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது 2 லேயராக பிரிஞ்சு வரும். தேங்காய் பால் தனியாக, தண்ணி தனியாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதில் டேஸ்ட்டில் எந்த குறையுமே இருக்காதுங்க, சூப்பராகவே இருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி வேணாம், ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்கணும், தேங்காய் பால் ஊற்றி செய்யணும். அது எப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல்ல நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சிட்டு திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி கடல் பாசி காய்ச்ச போகிறோம். அதனால் தேங்காய் பாலில் நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம கடல் பாசி சேர்த்துக்கிறலாம். கடல் பாசி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலுக்கு இந்த தண்ணிக்கு நம்ம சேர்க்க போகிற பாலுக்கும் சேர்த்துமே இந்த கடல் பாசி கரெக்டாக இருக்குங்க. பொடிச்சதுனால நமக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு இப்போ 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா கரைய விட்டுறலாம். கடல் பாசி நல்லா வெந்து நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக வச்சுருக்கறனால சீக்கிரமாக திக்காயிரும். அதனால் இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மில்க் மெய்டும் சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு 125 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கடல் பாசி நல்லா இனிப்பாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரையிறதுக்கும் இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி வர்றதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கிறலாம். தேங்காய் பால் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கும்போது செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே புறம் தேங்காய் பாலும் கீழே ஃபுல்லாக கடல் பாசி மாதிரி 2 லேயராக பிரிஞ்சு வந்துடும். ஆனால் ரெண்டுமே செட் ஆகி தான் இருக்கும். ஆனால் டபுள் லேயராக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு அப்படிலாம் வேணாம், ஃபுல்லாகவே நமக்கு வெள்ளையாக வேணுன்றதுனால நம்ம இதில் 1 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்க்க போகிறோங்க. பால் சேர்க்கும்போது ஃபுல்லாகவே ஒரே லேயராக இருக்கும். டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது, இன்னும் கொஞ்சமே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் சேர்த்து நல்லா கலக்கும்போது கடல் பாசி இன்னுமே நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து வருது. இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மில்க் மெய்டு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அது இன்னமும் டேஸ்ட் கொடுக்கும், நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம தேங்காய் பால், நம்ம பசும்பால் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது நம்ம மில்க் மெய்டு சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இதில் நம்ம மில்க் மெய்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். தேங்காய் பால் நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ சேர்த்தோம்னா நமக்கு திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் இதெல்லாம் நல்லா செட் ஆகி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துடலாங்க. தேங்காய் பாலை சேர்த்துட்டு சும்மா அப்படியே கலந்து விட்டுருங்க. அந்த கடல் பாசி எல்லா பக்கமும் நல்லா செட் ஆகி வரணும் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. இந்த இருக்கிற சூடே போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு ட்ரேயில் கொட்டி நம்ம செட் பண்ண விட்டுறலாம். சின்ன சின்ன கிண்ணமாக நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டாலும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ட்ரேயில் ஊற்றினாலும் நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம துண்டு போட்டுக்கிறலாம். நான் இன்றைக்கி இந்த கண்ணாடி ட்ரேயில் தான் ஊற்ற போகிறேன். நம்ம வடிகட்டிகிட்டே சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கோம். அதனால் ஏதாவது ஆடை ஏதாவது இருக்கும், தேங்காயோட சக்கை ஏதாவது இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நல்லா வடிகட்டிடலாம். இப்போ பாருங்கள், வடிகட்டியாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த நுரையெல்லாம் எடுத்துருவோம். அப்போ தான் நமக்கு நல்லா சைனிங்காக வலுவலுன்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இது போல் நுரையெல்லாம் எடுத்துகிட்டு செட் பண்ண விட்டுருங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்து வைக்க போகிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அதுவும் தேங்காய் பால் கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்தால் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் தனியாக கொஞ்சம் எடுத்து ரோஸ் மில்க் கலந்து வைக்க போகிறேன். இப்போ இதையுமே ஊற்றி நம்ம செட் பண்ணி வச்சிடலாம்.
இது மேலே வந்து நம்ம நட்ஸு சேர்க்க போகிறோம். இப்போ உடனே நம்ம நட்ஸு சேர்த்தோம்னா நம்ம சேர்த்த நட்ஸு வந்து கீழே இறங்கிடும். அதனால் கொஞ்சம் பாதி அளவுக்கு செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் இது மேலே நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பொடியாக துருவிட்டு இது மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயும் மேலே இருக்கிற நுரையெல்லாம் நம்ம வலிச்சு எடுத்துருவோம். அப்போ தான் பார்க்க நல்லா பளபளப்பாக சைனிங்காக சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு கடல் பாசி நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே வந்து நான் பாதாம், முந்திரி துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நோம்பு திறக்கிற நேரம் எடுத்து பீஸ் போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாங்க. அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் பால், பசும்பால், கண்டென்ஸ்டு மில்க்கு இதெல்லாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சோண்டு பீஸை காணும்னு நினைப்பீங்க. அது வந்து ரைஃபா கேட்டதுனால அது உடனே நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான வடிவத்தில் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால், மில்க் மேடெல்லாம் சேர்க்கும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வெயில் நேரத்தில் நம்ம நோன்பு வைக்கிறதுனால உடம்புல வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். கடல் பாசியில் உடம்பை குளிர்ச்சிப்படுத்துகிற தன்மை இருக்குது. அதே மாதிரி தேங்காய் பால் வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும். இது ரெண்டும் சேர்த்து நம்ம செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த நோம்பு நேரத்தில் சிலருக்கு அல்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் கடல் பாசி வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதனால் நீங்கள் தவறாமல் இதுவுமே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இளநீலையுமே செய்யலாம். அந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குங்க. நம்ம சேனலில் இஃப்தாருக்கான நிறையா ரெசிபி நான் கொடுத்துருக்கேங்க. வடை, பஜ்ஜி மட்டும் கிடையாது, கடல் பாசி, அப்புறம் கஸ்டர்டு பவுடரில் புட்டிங், ப்ரெட் புட்டிங், இப்படி எக்கச்சக்கமான ரெசிபி கொடுத்துருக்கேன். சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரோஸ் எசன்ஸ் போட்டு வச்சோம் இல்லையா, அதுவுமே சூப்பராக செட் ஆகிடுச்சுங்க. தேங்காய் பாலில் போட்டு வச்சா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் போட்டேன். பிள்ளைங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் எசன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரோஸ் மில்க்கு, இந்த கலர் இது எல்லாமே ரொம்ப பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. அது தேங்காய் பாலில் போட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். உண்மையிலே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நோன்பு திறக்கிற நேரத்தில் சில்லுன்னு டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி தேங்காய் பால் வச்சு கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இஃப்தாருக்கான ரெசிபி, சுகூருக்கான ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷால்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.